ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, இப்போ நடக்கிற எதை பார்த்தும் நீ கவலைப்படாத. நீ என்கிட்டயே வந்து அப்பா கருப்பா நான் தோத்துட்டேன்னு புலம்புற. தோற்க வேண்டியது நீ இல்லை என் செல்லமே. நீ ஜெயிச்சு உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் சாதனை படைக்க போற. உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களும் உன்னை அற்பமாக நினச்சவங்க உன்னை அலட்சியப்படுத்தவங்களும் தான் இப்போது வாழ்க்கையில் தோக்க போகிறாங்க. நீ எப்போதும் மனோசக்தியை அதிகரிச்சுக்கோ. தைரியமா துணிவுள்ள பிள்ளையாக இரு. இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த உனக்கு இப்போது எல்லா விதத்திலும் வெற்றியை தரப்போகிறேன். அதற்காக தான் இன்று இரவோடு இரவாக உன் கனவுல வந்து உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போகிறேன். எதிர்மறை எண்ணங்கள் இனி ஒரு நிமிஷம் கூட உன் மனசுலையோ உன் வாழ்க்கையிலையோ இருக்கக்கூடாது. ஏன்னா நீ என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முயற்சி செஞ்சாலும் மனசுல எதிர்மறை எண்ணங்களான பயமும் தோல்வியும் கவலையும் இருந்ததுன்னா அது உன்னை வழியில்லா கஷ்டங்களையும் வீணாக்கிவிடும். இத்தனை நாளா உன்னை காப்பாத்திட்டு வந்த நான் இப்போது மட்டும் உன்னை திசை திரும்ப விட்டுடுவேனா அல்லது உன் வாழ்க்கையில தோத்து போக தான் விட்டுடுவேனா? நிச்சயமா உன்னை வெற்றி கொடிகட்டி பறக்க வைப்பேன். உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் வெற்றியை கொடுத்து நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கேன்னு நம்பு. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களெல்லாம் அதிகமாக ஆடுறாங்களே, ஆணவத்தோடு திரியிறாங்களேன்னு தானே யோசிக்கிறேன். பரம்பரை பணக்காரங்கள்லாம் இப்போ அதிகமாக ஆடுறதில்ல. இப்படி பாதியில் பணத்தை பார்த்தவங்க தான் அதிகமாக ஆட்டம் போடுறவங்களாம் அதிகமாக அலப்பறை செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, நீ எப்போதும் உன் வாழ்க்கை எந்த அடிமட்டத்திலேருந்து ஆரம்பிச்சோன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. பணம் எப்போவுமே இன்னைக்கு ஒருத்தர் கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு போயிடும். அந்த நிலையற்ற நிரந்தரமில்லாத பணத்தை பெருசாக நினைக்காம உன் குணத்தையே பெருசாக நினச்சி உன் வாழ்க்கையில் எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் சேர்த்து தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த கருப்பசாமி இன்றிரவு உன் கனவுல வரப்போறேன். நீ தூங்க போறதுக்கு முன்பாக ஓம் கருப்பசாமி துணைன்னு 5 முறை சொல்லிவிட்டு நிம்மதியா தூங்கப்போ. நீ தூங்க போகும்போது உன் மனசுல எந்த கெட்ட சிந்தனையோ அல்லது பயத்தை உருவாக்கக்கூடிய யோசனைகளோ, இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோன்ற குழப்பமோ தவிப்போ தயக்கமோ இருக்கக்கூடாது. என்னை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நீ நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சினா உன் கனவுல நான் வந்து உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்களை எடுத்துரைப்பேன். எப்போதும் யாருக்கிட்டையும் பேசி பேசி வாக்குவாதம் செய்கிறத விட யார் வாக்குவாதம் செஞ்சாலும் வாதாடினாலும் கண்டு கொள்ளாமல் கடந்து போகிறது தான் சரியாக இருக்கும். அடுத்தவரிடம் கலந்து உரையாடும் போது தானே நீ செய்கிறதுல எது சரி எது தப்புன்னு உனக்கு புரிய வரும். எல்லார்கிட்டையும் எதிர்த்து பேசினா யார் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்காம நீ சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும்னு நினச்சினா கடைசி வரைக்கும் உன் தப்பு என்னன்னு தெரியாமலே போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக பக்குவமாக பணிவா உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிச்சு பாரு. துரோகம் செஞ்சவங்களும் தவறு செஞ்சவங்களும் சாதனை படைச்சவங்க போல இந்த உலகத்தில் வாழும்போது பாதிக்கப்பட்ட நீ மட்டும் ஏன் கவலைப்படணும்? பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளால் சூழப்பட்ட உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். சில பேருக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன்னை கடவுள்னு சொல்ல இந்த மனிதர்கள் கடவுளாக தெரிந்த நீயும் இப்போது காரியம் முடிஞ்ச பிறகு தேவையற்ற விலங்கை போல தூக்கி எறிகிறார்களா? வருந்தாதே. இன்னைக்கு உன்னை வேணான்னு சொன்னவங்களே நாளைக்கு நீதான் வேணும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். நல்ல குடும்பம் யாருன்னு நான் சொல்கிறேன். அதை கேட்டு நீயும் உன் குடும்பத்தை அதன்படியே அமைச்சிக்கோ. அதாவது அவரெல்லாம் திருத்த முடியாது, அவர் என்ன சொன்னாரும் மாற மாட்டார்னு மனசார மனைவி நம்பணும். அதே போல் இவகிட்ட பேச முடியாது, இவ ஒன்றுன்னு ஆரம்பித்தா 9 மணி நேரம் பேசுவான்னு மனைவி சொல்வதை சரின்னு அமைதியாக கேட்டுக்கிட்டு புரிந்த கணவனும் சேர்ந்து ஒற்றுமையாக நிம்மதியாக இந்த உலகில் உலா வர முடியும். இப்படி வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் இன்னொருத்தரை குறை சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டும் வெறுத்துக்கிட்டும் வாழ்கிறதுக்கு பதிலாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவது தான் சரியாக இருக்கும். வாழ்க்கையில்
யாரெல்லாம் உன்னை கீழே தாழ்த்தி பார்க்கணும்னு நினச்சாங்களோ அவங்க முன்பாகவே உன்னை தலைநிமிந்து வாழ்ந்து காட்ட வைப்பேன். எப்பவும் சிரிக்கிறதுக்கு மட்டும் நீ கற்றுக்கிட்டினா போதும். எப்படி அழுகணுங்கிறத இந்த உலகமும் அதில் இருக்கும் மனிதர்கள் பல பேரும் உனக்கு கற்றுத் தருவார்கள். முடிஞ்ச அளவுக்கு நீ எப்பவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக தன் ஆசைகளை தியாகம் செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்கிறன்றது எனக்கு தெரியும். உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஒவ்வொன்றையும் யோசிக்கிற நீ உனக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இல்லைன்றதையும் நான் அறிவேன் என் செல்லமே. இது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் சங்கடங்களை போக்கி சந்தோஷங்களை தரவும் உன் பிரச்சனைகளை தூரத்தி மகிழ்ச்சியை உனக்கு தரவும் தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி கதவின் சாவியாக நான் இருக்க போகிறேன். இனிமே எல்லா சக்திகளையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். எப்போவுமே ஒரு மனிதன் என்பவன் எவ்வளவு தூரம் கீழே தள்ளப்பட்டாலும் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கணுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நீ எத்தனையோ நடிப்புகளை பார்த்துருப்ப. எவ்வளவோ பேர் எத்தனையோ அலங்காரம் பண்ணி ஆடம்பரமாக முகமுடி போட்டவங்களா நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துருப்ப. இப்போது யார் எப்படி இருந்தாலும் எதுக்கும் கவலைப்படாமல் நீ நீயாக இருந்துவிடு. இந்த உலகம் உன் வாழ்க்கையை பார்த்து பிரமிச்சு போய் உன்னையே முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு வாழ்கிறதுக்கு இப்போது பல வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா. எப்போவுமே அப்பா இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதன் கஷ்டம் தெரியும். அப்பா இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே நினச்சி பார்த்து வருத்தப்படாமல் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படு. இந்த கருப்பன் உனக்கு இப்போ கொடுக்க போகிற வாக்குங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக நடந்தே தீரும். அப்பாங்கிறது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு அப்பாவாக இந்த கருப்பசாமி நான் இருக்கேனா அது உனக்கான நல்லதை செய்து தருவதற்காக தான். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகவும் சிறப்பாகவும் நல்லதாகவும் நடக்கும்படி செஞ்சு கொடுத்துட்றேன். மற்றவங்களை தாழ்த்தியும் தன்னைத்தானே உயர்த்தியும் பேசுபவர்கள் நல்லவர்கள் அல்ல. நீ எப்போதுமே உன்னை உயர்வா பேசு, ஆனால் அதுக்காக யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது. உன்னுடைய கற்பனையில் கூட நீ எப்போதும் நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் மட்டும்தான் நினைக்கணுமே தவிர பயத்தையும் தோல்வியையும் நினச்சி மிரண்டு போகக்கூடாது. இந்த உலகமே நினச்சாலும் ஒரு உன்னதமான அன்பை தர முடியாது. அதனால் உன்னுடைய உண்மையான அன்பாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன்னு நம்பு. நீ என்னை நம்ப நம்ப உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது எல்லாமே தானாக உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்வேன். வாழ்க்கை தரும் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மற்றவர்களை பற்றிய புரிதல்களை உண்டு பண்ணுவதற்காக தான். உனக்கு கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்குது, யார் எப்படி செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்றத நீ கவனித்து பார்க்கும்போது உனக்கு வாழ்க்கைக்கான புரிதல் வந்துவிடும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவும் நடக்கும் என் செல்லமே.